மனமே இருவினைகள் அகன்று இன்பத்தனை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தனை தருமே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை வாழ்வார்கள் மனமே தினம் தினம் நினைவனமே பரமே நிலவே நாராயணா நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அடைமகனா தேவியை அடிந்தவனி வாரா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா கர்மங்க தலை கோல் கசகதார தந்தே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணவரே நமோ நாராயணவரே ஓம் நமோ நாராயணவரே அபிஷேக பிரியா சிவா கணகார பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா கடி பிரியா கண்டா கனக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையே ரதமுள் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்ததொரு கோவில் மில்லி தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்று ஈ முதல் எறும்பு புல் போந்து முதலிய 84 லட்சம் ஜீவராசியை வடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளைக்கரை உடுத்தி வெள்ளை படிமோடு வெள்ளை அரியாசனத்தில் வைத்திருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயை போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா வராடா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 ஆதாரத்தை கதாநாயகன் எனது மட்டன் பரந்தாமணி ஒளிந்து கைரேங்கர் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மொழி வேணியன் அணையில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிடங்கு எம்பெருமான் சிவபெருமானை முடிந்து கழகம் தேடி இந்த உலகிலே வளம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் என் சிறப்பாகப்பட்டது 1008 சுக்கராக விடுத்து வந்து என் அண்ணன் தக்கனை சாபத்த கிழங்கு 1008 இந்த பொட்டியை நொறுக்குனா கூட என் மனசு ஆகுமாயா? ஏன் சாமி என்னங்க அடிக்கிறது இவன்? ஏன் நியாயமா 1000 சொல்லியிருக்கணும். ஏங்க பெட்டி என்ன இருக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்னா, அந்த காலத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்கணும்னா அந்த நாட்டுடைய மன்னர் தான் பொறுப்பேற்கணுமா? அது மாதிரி பக்கமேற்ற பிரதிநிதி யாருன்னா நீங்க அது என்ன பண்ணாலும் நொறுக்குறது உங்க பட்டி தான் நொறுக்கணும். மக்கள் செய்யறது மன்னர் பொறுப்பேற்க இந்த பக்கமேற்ற மன்னர் மாதிரி நீங்க அது மாதிரி அவங்க தப்பு பண்ணா நொறுக்கணும் உங்க பட்டி தான் நொறுக்கணும். இப்ப போதுங்க உங்க 400 வருஷம் ஆமையா சபிச்சுமே ஒழுக்கமா இருக்கு. சரி ஏற்கனவே ஆமா மாதிரி போயிட்டு இருங்க. மிளகாப்பொடி நிறைய போட்டு சமைச்சிருக்கேன். மிளகாப்பொடி நிறைய போட்டு சமைச்சிருக்கேன். என்ன புரியல? நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சம்பந்தம்? இந்த கொக்கரியை வச்சு உங்களுக்கு இந்த வாங்க தேவைப்படுது. உட்கார பேசாம அது ஆமையை சமைக்கிறேன்னு சொல்லறப்ப ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன். ஆமா ஏன் மண்டை பிடிக்கிறது வாட்சின்னா அப்புறம் கடுப்பு வருமா வராதா? வேற நீங்க இந்த சங்கம் காரைக்கால் சங்கமோ? சரி சரி நாரதர் முகரையாச்சும் பார்த்துட்டு தூங்கட்டும். நல்லதுதான் பண்ணியா? தயவு செய்து உங்களை கும்பிடுறேன். அந்த வேலையை மட்டும் பார்க்காதீங்க. நான் சின்ன பிள்ளை நாடகத்தை பழகும் பொழுது எனக்கு வயசு 9 வயசு. நாடகத்தை பழகும் போது அப்பெல்லாம் நாரதர் முத்தப்பம்மா வந்து எழுப்பாங்க. நாரதம் வந்து பாத்தா அப்புறம் அந்த குடும்பத்தை முடிச்சு பார்க்கும்போது எமதரமை மாதிரியே தெரியும். அதனால தயவு செஞ்சு நீ எமதரமா மாத்திராக நாரதராக நான் இருந்துக்கிறேன். இருந்தால் இடத்தில் பணியை கொண்டாள் யாரை பணிந்தாள் கழகத்துக்கான நிலவழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள். திகட சக்கர சிம்மமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை திகட சக்கர அமைப்பதை போட்டுவோம்
இருக்கக்கூடிய ஆதியுத கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பிடித்து கலகத்தை தொடரலாம். நாராயணம். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிரல் வேண்டி நலமெலா பெருக வேண்டி கத்தகலாத்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்திவிடு. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். உன்னில திருமுகம் காட்டி இருக்குது வேதமுகம் பெரி மண்ணில கூட அழகே ஆணைமுகம். எண்ணில உன்னில திருமுகம் காட்டி சிரிக்குது வேதமுகம் பெரி மண்ணில கூட அழகே ஆணைமுகம். கண்ணின் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்குமகம். உலகத்தை காக்கும் இடம் வேட்டில் பாட்டில் புகையை சேர்க்கும். அஞ்சு கரத்தை ஆணையுடத்தை ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு. அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தாரே. ஆனந்தமயமாய் எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தாரே. எழுதி நாடகம் இது வென்றாலும் முதல்வன் அவன்தானே. குளித்திட உலகம் தாழ்ந்து என்றானே. அஞ்சு கரத்தை ஆன முகத்தை ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எம்பெருமான் விநாயக பெருமானை விடுவி கழகத்தை திறந்து விட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய பிள்ளைமுடி சந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நாடக கலைஞனையும் நாடக கலைஞரை வாழக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் மற்றும் புத்தரிய சமூகத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் இன் சார்பாக நான் சார்ந்த அருமையண்ணா உத்தரவாணியம் அருமை அண்ணனுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த சிறந்த நன்றியினை வணக்கத்தை மனதாறு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு இந்த மாபெரும் மேடைகளை மீண்டும் ஒரு சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டாலும் கூட வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அப்படி தமிழ் மாண்புக்கென்று உதித்தான ஒரு கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அருவபூர்வமாகி அனாதியாய் குணராய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி பிளமது மேயாகி கருணைக்கர் முகங்கள் ஆறும் கரங்கள் படிக்கிட்டு கொண்டே ஒருத்தர் ஒருவர் வந்தான் உதித்தனர் உலகமே ஒன்றக்கூடிய முருகப்பெருமானை பணியாது கழகத்தை தொடர்ந்தால் கழகம் ஒருவரும் சிறக்காது. பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனை வேலையா வாழ்ந்து கடைக்கள் பாறையா கடைக்கள்
நேரத்தை தொடர்ந்து சிறப்பான நேரத்தை வர்ணத்துக் கொண்டாட மிகச் சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஆகச் சிறப்பாக ஒளிபெருக்கு அமைத்து தரக்கூடிய எங்களது ஆகச் சிறந்த ஒளிபெருக்கு சாயங்கள் ஸ்ரீ கருப்பர் ஆடியோ அன்பு உள்ளங்களுக்கு சிறந்தாழ்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு மட்டுமே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அரவேனார் திருவேலங்குடி சார்ந்து சுபா தங்கராஜ் அண்ணனுடைய ஒளிப்பதிவு கூட மற்றும் அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அருமையினார் அக்கியமட்டி சார்ந்து நகைச்சுவை நடிகர் அருமையான கலைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் காத்திருச்சுக்கும் தாய் அந்த மாறி அந்த முத்துமாரியை பணியாது கழகத்தை தொடர்ந்தால் கழகம் எப்படி சிறக்கும் ஆகையால் பணியலாம் நம்ம எல்லாம் காத்திருச்சுக்கும் தாய் முத்துமாரியம்மனை நம்ம ஊரு மாரியம்மா தங்களோட காரியம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா ஊரு மாரியம்மா நம்ம ஊரு மாரியம்மா தங்களோட காரியம்மா பணிந்து கழகத்தில் கூட ஆமா எங்க ஒரு மாரியம்மன் பாட்டு வரும் ஆனா பிள்ளைக்குடி மாரியம்மன் சேர்த்து பாட சொன்னது அப்பாவே பாடு நன்றி அருமை அப்பா அவர்கள் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு உலக அரங்கிற்கே நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையும் உலக சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்ய முடியாது எத்தனை வரலாற்று சான்றுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்புகளை கொண்ட இனம் தமிழ் இனம். அதை எடுத்துக்காட்ட சொல்ல அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் என கற்களை பாறையே இல்லாத அந்த ஒரு சமவெளி பகுதியில் அவ்வளவு பெரிய கோவிலை கட்டுவித்தார் ராஜராஜ சோழன். அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னா கிபி 945 இருந்து ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் பிற்கால சோழருடைய ஆட்சி காலம் வருகிறது. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவரெல்லாம் 1000 ஆண்டு அந்த 950க்கு மேல பிற்கால சோழர்கள். இது முற்கால சோழர்கள்னா அது கரிகால சோழன் ஆதித்த சோழன் இவருடைய ஆட்சி காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா அதற்கு இடைப்பட்ட ஒரு 800 வருடங்களை
கிபி 200 இருந்து அந்த 900 அந்த அதற்கு இடைப்பட்ட ஆண்டுகள் இந்த தஞ்சை பகுதி, திருச்சி, புதுக்கோட்டையை மையமாக வைத்து ஆட்சி செய்த ஒரு மாபெரும் மன்னர் என்ன அப்படின்னா அது முத்தரைய சமூகம். இது ஏன்னா புராணம் இதிகாசம் என்பது வேறு. அதுல எவ்வளவு வேணா திருத்தி சொல்லலாம், மாற்று கருத்து எவ்வளவு வரலாம். ஏன்னா அதே வால்மீகி எழுதிய ராமாயணத்துல சீதையை பிடிப்பா ராவனை கவர்ந்து கொண்டு போனா தலைமையை பிடித்து மடியில் அமர வைத்துக் கொண்டு சென்றதாக வால்மீகி ராமாயணம் சொல்லு. ஆனா தமிழ்ல உள்ள கம்பராமாயணம் படிச்சோம் அப்படின்னா அது தமிழுக்கு ஏற்றபடி கலாச்சாரத்துக்கு தந்தர மாத்தி பர்ணசாலையோடு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு தமிழ் கலாச்சாரம். அதே விநாயகருடைய பிறப்பை விநாயகபுரம் ஒரு மாதிரி சொல்லணும், தேவி பாகவத ஒரு மாதிரி சொல்லணும். இதெல்லாம் புராணம் இதிகாசத்துக்குள்ள உள்ள ஒரு சிறு சிறு விவரங்களா இருக்கலாம். ஆனா வரலாறு என்பது என்று மாற்றியமைக்கப்படாத ஒன்று. பெரிய கோவில் கட்டப்பட்ட ஆண்டு காலம் ஏறக்குறைய 1000 ஆண்டு. ஆனால் அடிப்படையில் ஆளுநர் என்று காணப்படக்கூடிய இந்த பெண்மணியால வர்ணிக்கலாம், வர்ணிக்கலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எனக்கு தேவையானது இந்த சட்டம் அல்ல. 2 பெண்கள் சட்டம் போட்டது அவங்க கதையை நடத்துவதற்காக. ஆனா நான் கதையை தொடரணும்னா அவர் வாயை திறக்கணும். எவரு? அந்த கோமாளி. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அந்த காலத்துல நம்பிராஜன் தான் வருவார். வந்து அந்த மாதிரி கவலை கொடுத்து நீங்க காவலுக்கு போமான்னு சொல்லுவார். இப்ப நம்பிராஜன் நம்ம அவர் வர விருப்பப்படல. ஆமா, நீங்க உங்களோட நான் வர விருப்பப்பட வேற வேலைக்கு போயிட்டாப்ல. ஆமா, அப்ப நீங்க சொன்ன சென்சார் கட் பண்ணியாச்சு. சரி, அப்ப வராத கதை எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது? இது மாதிரி அப்பா காவலுக்கு போக சொன்னாங்கம்மா அப்படி கதையை மாத்திட்டோம் இல்லையா? அதுபோல இந்த பப்புனு வாயை திறந்தாத்த நான் ஒரு வசனம் சொல்லுவேன். ஆமா, யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதலில் அவரை சந்திப்போம், அதன் பிறகு வெளியே அப்படின்னு கதையோட தொடர்ச்சிக்கு யாரு வாயை திறக்கணும்? கோமாளி. அப்ப என் கேள்வி நியாயமானதானே? இப்ப நியாயம். உங்க மேல அவர் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் கேட்டேன், அவர் போடல. நீங்க கேட்டா கண்டிப்பா போடுவாருன்னு நான் நம்புறேன் மாமா. பேசு என் கூட பிறந்தவனே இலை சோ போடுறா. என்ன போட்டாரு? இல்ல இல்ல, அப்ப அவன் என்னையும் மதிக்கல, உங்களையும் மதிக்கல. அப்படி இல்ல, ஏதோ ஒரு திமிர்ல இருக்கான். திமிர் எதுக்கு கேக்குறேன்? ஒரு பப்புனுக்காரனுக்கு எதுக்கு திமிர் கேக்குறேன்? சரி, பாத்துக்குறோம். இப்ப ஒரு பாட்டு பாட மரியாதை, அந்த பாட்டு முடியறதுக்குள்ள அதை ஆளரசு போட்டே ஆகணும். அதுக்குள்ள நான் அந்த போன்ல நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்துக்குவோம். இருந்தால் உலகத்திலே தாய்மைக்கு அடுத்தபடியாக இந்த உலகமே போட்டுவது நட்பு. ஏன் ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி, உடுக்கை இழந்தம் கைமொழி, ஆங்கே இடுக்கன் களைவதால் நட்பு. அப்படி நட்புக்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கர்ணர் சொல்லலாம். ஏன்? ஏன்னா அர்ஜுனனும் சிறந்த வில்லாளித, கர்ணனும் ஒரு சிறந்த வில்லாளித. ஆனால் அர்ஜுனனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு கர்ணனுக்கு கிடைக்கல. ஏன்? அவன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அஸ்திரமரத்து மேடைக்கு போறேன், 4 பேர் மத்தியில் தன்னுடைய வித்தையை காட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறார். எப்பா நீ வித்தையை காட்ட ஆசைப்படலாம், சரித்தாப்பா. இங்க இளவரசர்லாம் இருக்காங்க, நீ இளவரசன் தானே? இல்லங்க, நான் இளவரசர் இல்லங்க. சரி, இப்ப இளவரசன் நாட்டுக்கு ஏதாச்சும் குறுநில மன்னனா இருக்கியா? இல்லங்க, நான் குறுநில மன்னன் இல்லங்க. ஏன்னா இளவரசனை இல்ல, நாட்டுக்கு மன்னன் இல்ல. அப்ப யாரு நீ? நான் ஒரு தேரோட்டி மகன், உனக்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்று வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. பார்த்தா தன்னுடைய சிறப்பான அந்த குணத்தை இழந்து, தன்னுடைய மானத்தை இழந்து கூனி குறுகியிருக்கிற கர்ணன் என்ன பண்றன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது. அப்பதான் முதலாக குரல் கொடுத்தான் துரியோதனன். கர்ணா, நீ கணங்காதி. இச்சபையில் ஏறுவதற்கோ இல்லை உன் திறமையை காட்டுவதற்கோ உனக்கு மன்னன் என்ற தகுதி தேவை என்றால் எனக்கு சொந்தமான அங்க தேசத்திற்கு இன்று முதல் நீ அரசன் என்று அறிவிப்பு வெளியிட்டான் துரியோதனன். அதுவரையில் அமைதியாக இருந்தவர்கள் ஆரவாரம் போட்டாலும் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவன் மன்னன் ஆயிட்டான். அப்பதான் கர்ணன் நினைச்சானா, என்னுடைய மானத்தை இழந்து நான் தவித்த பொழுது என் மானத்தை எனக்கு திரும்பி கொடுத்துருக்கான். இவனுக்காக நான் என்னத்தை திருப்பி கொடுக்கலாம்? என் உயிரை கொடுத்தாலும் தவறு. ஏன்னா பிற்காலத்துல பாண்டவர்கள் தான் தன்னுடைய தம்பின்னு தெரிஞ்சு கூட அந்த பக்கம் வச்சார்கள். நம்முடைய மானத்தை காத்தான் என்பதற்காக துரியோதனனுக்காக உயிரையும் கொடுத்தானா கர்ணன். அப்படியான நட்பணி மகாபாரத கதையை முடிவை போற்று உயிரி இனத்தை ஒருமுறை வர்ணித்தார். எப்படி வர்ணிக்கலாம்?
புதுசாகிப்போ பயணம் எங்கே போறாங்க பாதையோடு தண்ணீர் உடம்புக்குள்ள விடியும் நல்ல வேலை இந்த பாடை வெள்ளம் அத்தனையும் தட்டி மனசுக்குள்ள அவளை கட்டுக்குள்ளி கட்டை கட்டி பாடத்தான் அவனை தவிர யாரும் இங்கில்லை உயிரா மட்டும்தானே உசிரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி என் நண்பன் போட்ட சோறு இதம பின்ன மாறி நட்பை கூட கற்பை போல என்பது பாடும் நானும் மாறி நான் மனசுக்குள்ள சத்தம் இல்லை தமிழை கட்டை கட்டி எல்லாத்தையும் இந்த பாட்டு பாட முடியும். இந்த பாட்டுல ரொம்ப இந்த பாடலுக்கு முக்கியத்துவமே இந்த இதுல வர்ற அந்த நடையும் இந்த இசை இல்லை. ஆமா, இது இல்லாம பாடனா பாட்டை வேற மாதிரி போயிடும். ஆனா அந்த இசையும் நடையும் அந்த நடையை அப்படியே கொடுக்குற ஒரு சில ஆள்ல என்னுடைய அருமை தம்பி ரூபகன் ஒருத்தர் அப்படி இசையை அப்படியே கொடுத்து உங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு உள்ள அனுபவம் இல்லை, உங்களை ஒரு பக்கம் விட்டுருவாங்க. ஆனா அப்படியே நடையை கொடுத்து அன்பு தம்பி அவர்களுக்கு இசையின் மேதைகளுக்கும் இன்னது சரபாக மனமார்ந்து சிறந்தாழ்ந்த நன்றியினை மனக்கதையும் மனதார உருத்தாக்கி கொண்டு இப்பொழுதாவது இந்த கோமாளி வாயை திறக்கிறாரா கவனி போ நாராயணா. பேசிட்டீங்களா? சொல்லிட்டா. இப்ப இல்ல என் பாட்டுக்கு இப்பதான் மியூசிக் போட்டு விட்டுருந்தீங்க. இது கேட்டல எந்த எப்ப அந்த வேலையை பாத்தீங்க? சரி சரி, ப்ளூடூத் மைக் வச்சிருக்கீங்க. சரி, என்னாச்சு? பேசலாம். என்ன சொன்னாப்ல? அவன் ரொம்ப திமிரா இருக்கான். திமிரா இருக்கா? அது எதுக்கு திமிரா இருக்கா சொல்றாப்ல? சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அப்படின்னு இவருக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்க. இப்ப ஏன்டா அப்படின்னு ஐயோ சொல்ற அளவுக்கு இவருல பெரிய ஆள் இல்லை. பாரா, நான் பெரிய பெரிய ஆளுங்களாம் செஞ்சேன். வர்த்தூர் பண்ணியிருப்பேன். மருந்த ஆறுமுகம், ஆதிநாராயணன், மிகப்பெரிய ஆளுங்களை சந்திச்சுட்டு இவரை பிடிப்பேன். நான் சொல்லக்கூடாது இல்லை, இப்படிலாம் அந்த கிரிக்கெட் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. இல்லைங்க, சரி இருக்கட்டும் மாமா. நீ எப்ப நீங்க சொல்றீங்களோ நம்புறீங்களா இல்லையா? உங்க வார்த்தையை நான் நம்புறேன். அதெல்லாம் சொல்லியிருப்பேன். எவ்வளவு கேட்டு சத்தமே போடல. அப்பா கொஞ்சம் எப்ப இதெல்லாம் சொல்லாம இருப்பாங்க. இன்னும் நான் வந்து சேர்த்தே போட்டிருப்பேன். சரி, ஆனா நான் என்ன சொல்றேன் உங்கள்ட்ட, இந்த நாடகத்துல அவன் வெறும் கோமாளி. சரி, கோமாளி தானே? கோமாளி. நான் ராஜபாட்டு இல்ல. நீங்க நாடகம் அவர் ராஜபாட்டு இல்ல. இல்ல இல்ல, புராணம் பேசுறதுக்கு இதிகாசம் பேசுறதுக்கு இல்ல. இந்த நாடகத்துல சாதாரண பப்புனு ஒரு பப்புனுக்கு என்ன வேலை? இப்ப நான் நாரதர், எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? முருகப்பெருமான போய் முருகா நான் வள்ளியை தான் முருகா பாத்திருக்கேன், நீங்க வேலை நான் போய் திருமணம் பண்ணுங்க சொன்னாத்தான் முருகன் வருவார். அப்ப இது ஏன் வேலை? உங்களுக்கு என்ன வேலை? சுதி அமைச்சு பின்னல் வாங்கி அப்பா நடை அமைக்கிறாரு, தம்பி பின்னணிசை கொடுக்கிறார், மாமே தாய்க்கு நிகரான காலம். இப்ப நீ நமக்கெல்லாம் ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த பப்புக்காரனுக்கு என்னங்க வேலை? என்ன வேலை? என்னங்க வேலை? அவன் தொழில திறமை கடை ஆடணும் பாடணும் பாடுற தொழில எனக்கு கவலை கிடையாது. இந்த நாடகத்துல எதுக்கு பப்புன்னு கேட்டேன். நீங்க தான் சொல்லுங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கிறீங்க. எதுக்கு இந்த நாடகத்துல பப்புன்னா நாரதருக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. ஒண்ணு, நாரதருக்கு வீணையை கட்டி விடுவதற்காக. ரெண்டு, நாரதருக்கு பாடும்போது பேசும்போது வேற்பாள்
முகத்தை துடைத்து விடுவதற்காக இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன? அதுக்கிட்ட இவர் வாங்குற சம்பளம் 5000 பொருந்தும். என்ன அப்படி என்ன வேலை? ஒருவேளை நாங்கெல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா அதுவும் அப்படிதான் வரும். உங்க இந்த கையை கொடுத்துருக்கலாமோ? அப்படி என்ன வீணை மாட்டி கொடுக்க, வேலை சுத்தி கொடுக்க, அப்படிலாம் கூட தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அப்படி எத்தனை புராணங்களை அவர் படித்திருக்கிறார். நான் அதை பார்த்தே ஆகணும். யாரா இருக்கலாம் என்ன சிரித்தார் யாருகள்? உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? எல்லாத்தையும் புதைச்சு 3 அப்புறம் முதல்ல தோன்றீங்களா? காவலாளி வரட்டும். வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம். உடைச்சு அதற்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழ் மண்ணை ஆட்சியில மாபெரும் இனம் பேரரசர் பெரும்பிடிவு முத்திரை விழித்துள்ளவர்கள். அப்படியான அவர் புகழை பாடி, ஏன்னா ஒரு மன்னன் ஒரு போர்ல வெற்றி பெறுவது என்பது அது பெரிய விஷயம் கிடையாது. எத்தனையோ மன்னர்கள் ஒரு சில போர்கள், ஆனால் தான் களம் கண்ட 12 போர்களிலும் வெற்றி பெற்ற ஒரே மன்னர் யாருன்னா அது 2ஆம் பேரரசர் பெருமிடு முத்திரையரான சுவரன்மாரன் மட்டுமே. அப்படியான அந்த பேரரசின் புகழை பாடி அதன் பிறகு கதைக்கு செல்லலாம். நாராயணன் தன்னை கனிமையிலே தானகிலே பொன்னே புதுமானே கதை ஒன்று சொல்லுவேனே முத்தரையர் புகழை பாட 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 பாழன குமானே தண்ணி கனிமையிலே தானகத்து உலகிலே தண்ணி கனிமையிலே தானகத்து உலகிலே பொன்னே புதுமானே கதை ஒன்று சொல்லுவேனே முத்தரையர் புகழை பாட 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 பாய்மன குமானே முத்தரையரை புகழை பாடு பாடுமையிலே தண்ணி கனிமையிலே ஆடகத்து தலைமையிலே ஒன்றே போதும் மாடே கதவொன்று சொல்லுவேனே முத்தரையர் புகழை பாட 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 பாய்மன குமாரே வல்லவர்கள் போற்றுகின்ற திரும்பிடுகே வல்லவர்கள் போற்றுகின்ற தெரிவிடுகே பேரரசரை புகழை பாடுமையிலே நீ எப்பொழுதும் ஒன்றரை புகழை பாடு பாடுமையிலே தண்ணி கனிமையிலே தானகத்து கூடையிலே உன்னை போதுமானே கனவொன்று சொல்லுவேனே முத்தரையர் புகழை பாட 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 பாய்மன குமாரே முத்தரையர் புகழை பாட 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 பாய்மன குமாரே முத்தரையர் புகழை பாட 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 பாய்மன குமாரே. பேரரசு பெருமிடுவின் புகழை பாடி கதையினை தொடர்ந்து விட்டாரோடு அழகான இடம், அற்புதமான இடம். இடத்தை கவனிக்கின்ற இந்த நேரத்திலே ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தினை வைத்து கழகத்திற்கான நல்ல வழிகளை தேடலாமா, நாடலாமா, கண்டித்து பார்க்கலாம். நாராயணா என்ன புரியல? இன்னொரு பட்டமே கண்டிப்பா அடுத்து ராஜபட சொன்ன கண்டிப்பா என்ன கதையை நடத்தலாம். கண்டிப்பா அதன் பிறகு கண்டிப்பா இன்னொரு